வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம லசோட்டா வேக்சின் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லசோட்டா வேக்சின் 21வது நாள்லேருந்து 24வது நாள் வரைக்கும் எப்போ வேணால் கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்துக்கலாம். இந்த கோழி குஞ்சுகளுக்கு இந்த வேக்சின் கொடுக்கும்போது நம்ம ஐஸ் பேக் யூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். இல்லை நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுருந்தோம்னா அந்த வைரஸ் வந்து இறந்துடும். ஏன்னா வைரஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிறது லைவ் வைரஸ் தான். அதோடு நம்ம இந்த ஸ்டெர்லைட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஐ ட்ராப்ஸாக கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கோழி குஞ்சுகளுக்கு லைவ் வைரஸை கொடுக்கும்போது கோழி குஞ்சுகள் வந்து இறந்துடாதா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. மைல்டான வைரஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது லசோட்டா, ஐபிடி, F1 எல்லாமே ஒரு மைல்டான ஃபுல் ஸ்ட்ரென்த்தன் இல்லாமல் ஒரு வீக்கான வைரஸை வந்து கொடுத்தோன்னா அதை வந்து கோழி குஞ்சுகளோட ஆன்டிபயோட்டிக் வந்து ஈஸியாக வந்து கில் பண்ணி கோழி குஞ்சுகள் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிக்கும். அடுத்த டைம் இந்த ஸ்ட்ராங்காக இந்த வைரஸ் வரும்போதும் கோழி குஞ்சுகள் வந்து அந்த நோயிலேருந்து தப்பிச்சிடும். இந்த வேக்சின் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. வேக்சின் போட்டு முடிச்சிடணும் சீக்கிரமாகவே. இது வந்து ஈவினிங் அப்படி இல்லைனா காலையில் போட்டுக்கலாம். மதியான டயத்தில் போடக்கூடாது. நன்றி, வணக்கம்.